வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏர் ஃபைபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜியோ ஏர் ஃபைபர் அப்ளை பண்ணதுக்கு என்ன மெத்தட்னு தான் பார்க்க போகிறோம். ஜியோ ஏர் ஃபைபர்னு நீங்கள் கவர்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஜியோட ஆஃபீஷியல் வெப்சைட் வந்துடும். இந்தியன் லேட்டஸ்ட் ஹோம் ஒய்ஃபை அண்ட் என்டர்டைன்மெண்ட் சர்வீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டர் நவுன்னு இருக்குது ஏர் ஃபைபர். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீட்டெயிலும் பார்த்துக்கலாம். அதாவது என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதோட பிளானிங், ஏர் ஃபைபரோட பிளானிங் என்னெல்லாம். அதாவது 599 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு உங்களுக்கு வந்து 1000 GB 30 MBPS ஸ்பீடு வந்துடும். அதாவது 899 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு வந்து 1000 GB 100 MBPS ஸ்பீடு வந்துடும். 1199க்கு வந்து உங்களுக்கு 1000 GB 100 MBPS ஸ்பீடு வந்துடும். இது ஆர்டர் பண்ணதுக்கு எப்படி ஜியோ ஏர் ஃபைபர், அதுக்கு வந்து ஆர்டர் நவுன்னு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கணும், பின்கோடு, இன்ஸ்டாலேஷன் அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஹோம் அட்ரஸ், நேமு, ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோ ஏர் ஃபைபர் வந்து அப்ளை ஆகிடும். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு லொக்கேஷனுக்கு ஏர் ஃபைபர் அவைலபிலிட்டி இருக்கா, 5G அவைலபிலிட்டி முதல்ல இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏர் ஃபைபர் வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன பார்க்கணும்னா ஜியோ ஏர் ஃபைபர் வந்து உங்கள் ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து நீங்கள் ஜியோயோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவைலபிள்ஸ் 54888 டவர் இந்தியான்னு போட்டிருக்கு. அதில் செக் அவைலபிலிட்டியில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியா கிளிக் பண்ணிக்கணும். திருநெல்வேலியில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணிக்கலாம். இது மூலம் தான் உங்கள் ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கலாம்.